இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. எல்லாருமே தாவேகாக்கு போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு நல்ல மாற்றமா தான் நான் பார்க்கிறேன். சூப்பரான மாற்றம். இதுதான் சமூக மாற்றம் நம்ம சொல்ல வருது. தெளிவா திரு விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு போடு போட்டு போயிருக்காரு. சமூக நீதினு மூச்சுக்கு 32 வாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தீங்களேப்பா, ஏன்பா நீங்க ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, அப்புறம் எப்படிப்பா ஊழலை ஒழிப்பீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டோன்னே எப்பா மூச்சில் ஈ அடிச்சிருச்சு. நீங்க கூட்டமா சேர்ந்து அழுதுட்டு இருக்கீங்க, பொரளி பேசிட்டு இருக்கீங்க, இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ டிஎம்கேன்ற பேர் ஓஎம்கேன்னு ஆயிடுச்சு. ஒப்பாரி விதவிதமா போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டேய், அதுவும் ஒப்பாரி நாள் இன்னைக்கு பார்ட்டி ஒண்ணா. இப்போ ஒரு நாளுமே என்ன நடக்குது, சட்டசபையில என்ன பேசுறாங்க, யாரு என்ன பேசுறாங்க, என்ன புது மாற்றம் எடுத்துட்டு வராங்கன்னு கண்காணிக்கப்பட்டுட்டே தான் இருக்காங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு பொறுப்பு அதிகமாகி தான் இருக்கு. அதுவும் படிக்க தெரியல, ஆட்சியும் பண்ண தெரியல, ஒன்றும் பண்ண தெரியல. ஆனால் பார்ட்டி ஃபண்டு மட்டும் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க, கொள்ளடிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா மக்கள் என்ன தான் பண்ணுவாங்க? அரியலூர் கோர்ட்டில் கணவனை காணும். எதுக்கு உதயநிதி இதெல்லாம் நமக்கு? ஏற்கனவே உங்கள் மேலே பல நடிகைகள் மேலே சர்ச்சை இருக்குன்ற மாதிரி பல விஷயங்கள், பல பேர் ஒருத்தர் சவுக்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தார். அவருக்கு ஃபுல்லாக அந்த குற்றச்சாட்டே கிடையாது. அதை தான் போட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வெர்ச்சுவல் வாரிசு அதை போட்டு ஓட்டுன்னு ஓட்டுவாங்க நீங்கள். ஓகே, ஒருத்தவங்க அரசியலாக உள்ளே பேசுறது வேலை, வெளியில் ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணுறது வேறு. அந்த அறிவு கூடயா இல்லை எதிர்கட்சி தலைவருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய 90s vs 2K நிகழ்ச்சியில தொடர்ந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்குமே நிறைய விஷயங்களை பத்தி பேச போறோம். சோ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? ஹாய்ண்ணா. வணக்கம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. திரு விஜய் அவர்கள் நிறைய சம்பவத்தை செஞ்சு விட்டு போயிருக்காரு. இதில் உதயநிதி அவர்கள் அழுவாத குறையா இன்னைக்கு வரை ஏஞ்சி ஓட்டாரா, நம்ம இன்னைக்கு பேசியே ஆகும் அப்படின்ற கட்டாயத்துக்கு நம்ம கண்டிப்பா. என்னன்னா வர வர இந்த சட்டசபை மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சட்டசபையில தான் முழு நேரமும் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ நம்ம பஸ்ல போறோம்னா அப்பப்போ எல்லாரும் இந்த மூவிஸ் பார்ப்பாங்க. ஏதாவது இப்படிலாம் பார்த்தோம்னா சின்ன பசங்க, காலேஜ் போற பசங்க, இவங்களாம் கூட சட்டசபையில என்னடா நடக்குது, இது நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்குமா, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. நிஜமா அதான் நடந்துச்சு. இன்னைக்கு வண்டியில வந்துகிட்டு இருந்தேன், 2 வீலர்ல வந்துட்டு இருக்கேன். ஒரு பையன் காலேஜுக்கு போறான் போல, அவன் ஃப்ரெண்டு முன்னாடி வண்டி ஓட்டிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் தெரிவிட்டு இருப்பாங்க பசங்க, சின்ன பசங்க அப்படிதானே பண்ணுவாங்க. நீ பாக்குறேன் காதுல சட்டசபை லைவ் ஓடிட்டு இருக்கு, காதுல போட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே பைக்ல போறான். உண்மையில பெருமையா இருந்துச்சு. போன திமுக ஆட்சி வரைக்கும் அரசியல்னா எதுக்குப்பா, இவனுக்கு பாட்டு ஊழல்ல சம்பாதிச்சிட்டு இருக்கானுங்க, டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட் வாங்குறாங்க. என்னன்னா போன ஆட்சி வரைக்குமே அரசியல்னாலே ஒரு சாக்கடை, அதுல எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு இப்போ பேரண்ட்ஸுமே அப்பெல்லாம் அப்படிதான் நினைப்பாங்க. நீ அரசியலுக்கு எல்லாம் போக கூடாது, அது ரொம்ப பயங்கரமான இடம். இப்ப இந்த ஆட்சியில எல்லாருமே தாவேகாக்கு போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு நல்ல மாற்றமா தான் நான் பாக்குறேன். சூப்பரான மாற்றம். இதுதான் சமூக மாற்றம் நம்ம சொல்ல வருது. தெளிவா திரு விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல ஒரு போடு போட்டு போயிருக்காரு. பத்தியா எதை சொல்றீங்க? ஒரு போடு போட்டு போயிருக்காருல்ல. என்னன்னா சமூக நீதினு மூச்சுக்கு 32 வாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தீங்களேப்பா, ஏன்பா நீங்க ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுக்கல, அப்புறம் எப்படிப்பா ஊழலை ஒழிப்பீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டோன்னே எப்பா மூச்சில் ஈ அடிச்சிருச்சு. இல்ல அது வேற விஷயம். கேட்டிருப்பாங்கல்ல வெளியில போயிட்டு, நம்மள இன்னும் அடிக்கிறான்டா இவன், அதை கேட்டு கூடாதுன்னு அவங்க வெளியவே போறது, பதில் சொல்ல தெரியல. ஏன்னா பேசலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் அங்க கொளத்தூர்ல பேசுறதுக்கு என்ன ஆட்டம் ஆடுச்சுன்னு நம்ம பார்க்கதானே செஞ்சோம். டப்பா டான்ஸ் ஆடிருச்சு. டப்பா கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, ஆட்டம். அதுக்குதான் ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு சொன்னாரு. பத்தியா ஒருத்தர் நான் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பெரியவர் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு தம்பி யாருன்னு தெரியும். அந்த தம்பி உள்ள வந்தோடனே என்னன்னா என்ன தேடுறீங்கன்னு கேட்டேன். ரொம்ப நேரமா உங்க அப்பாவை காணும்பா, அதான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னே. உதயநிதிக்கு என்ன அமர்ந்து இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எத்தனை டிவியை போய் உடைக்க போறாருன்னு தெரியல. இல்ல இதுக்கெல்லாம் எப்ப அழுதுட்டு கண்ணு வீங்கிட்டு எங்க பிரஸ் மீட் கொடுக்க போறாருன்னு தெரியல. அதுதான் வெளியில போயிட்டு ஒரு வன்மத்தை என்னன்னா கூட்டம் போட்டு அழுகுறாங்கண்ணா. அதான் பொழப்பே. கூட்டம் போட்டு அழுகுறாங்க, கூட்டம் போட்டு புலம்புறாங்க. என்னடா இது என்னது, ஆட்சியை பத்தி எதனா ஒரு மாற்றத்தை பத்தி நீங்க கூட்டம் போட்டு பேசினா பரவாயில்ல, நீங்க கூட்டமா சேர்ந்து அழுதுட்டு இருக்கீங்க, பொரளி பேசிட்டு இருக்கீங்க, இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப டிஎம்கேன்ற பேர் ஓஎம்கேன்னு ஆயிடுச்சு. தெரியுமா, ஒப்பாரி முன்னேற்ற கழகமா விதவிதமா போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டேய், அதுவும் ஒப்பாரி நாள் இன்னைக்கு பார்ட்டி ஒண்ணா அப்படி போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த கூட்டம் நடக்கிற ஒரு கூட்டத்துக்கும் நம்பர் 1. அதாவது இந்த ஆட்சி 40 நாள் ஆகுதுல்ல,
அன்னிலேருந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கானுங்களா திமுக காரனுங்க. அதனால நீ டே 1 அந்த பிக் பாஸ்ல வரும் பாரு, அது மாதிரி டே 41 ஒப்பாரி நாள் அப்படின்ற மாதிரி போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு விஷயம், இவர் அந்த திரு விஜய் அவர்கள் குட்டி ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறமே வெளியில போயிட்டு அவர் வன்மத்தை கக்குனார் பாத்தியா? பார்த்தேன். என்ன வெளியில இது போயிட்டு என்னது இது? ரீல்ஸுக்காக ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு கரெக்ட்டா அவங்க வந்து ஒரு 10 ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக கரெக்ட்டா அதுல ஒரு டயலாக் பேசுது. என்னது இது? பேசுனாலும் தப்பு, பேசலனாலும் தப்புனா என்னதான் பண்றது சொல்லுங்க? நேத்து வரைக்கும் என்ன ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க, இனிமே அவங்க பேசுனாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒப்பாரி வச்சாங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நேத்து என்ன தெரியுமா ஒப்பாரி அப்புறமா வச்சாங்க? கீழ அடிச்சாங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது அதுக்கு. அவங்க காலங்காலமா அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அடிக்கிறது, உதைக்கிறது, அராஜகம் பண்றது, ரவுடிசனம் பண்றது, மாமூல் வாங்குறது, பார்ட்டி ஃபண்ட் பிரவுட் வாங்குறது. போத்தூஸ் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் பயமா இருக்கு. அடிச்சு கிடிச்சு விட்டாங்கன்னா ஜாம்பிங்களா இருக்காங்க பல பேர். எல்லாருமே சொல்ல மாட்டேன், சில ஜாம்பிங்க இருக்கானுங்க. இந்த உதயனா தம்பின்னு இருக்காங்கல்ல, அவங்கள சொல்றேன். என்னன்னா ஏதோ சொல்ல வந்தான் பார்ட்டி ஃபண்ட். அதாவது முதல்வர் திரு விஜய் அவர்கள் அந்த பார்ட்டி ஃபண்ட் டாஸ்மாக்னு அப்படி எடுத்தோன்னே மூஞ்சி கிச்செல்லாம் வேர்த்துருச்சு இந்த திமுக எம்எல்ஏ. அச்சோ மொத்தத்தையும் சேர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவாங்களே, நம்ம போட்ட கொள்ளையெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவாரு இவரு அப்படின்ற மாதிரி ஏச்சு ஊன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வெளிநடப்பு எடுத்தேன் பாரு, ஓட்டத்தன்ட்டு ஓடினாப்புல பாரு நம்ம எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி வெளியில போயிட்டு ஒரு வன்மத்தையும் கக்கியிருக்காரு. உள்ள வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னார்ல, அவர் போயிட்டு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றாராம். பெரிய ஒரு கதாசிரியர் இவரு. குட்டி ஸ்டோரி வந்து அவர் ஆடியோ லான்ச் இதெல்லாம் பேசி இதையே வந்து ஒரு தியேட்டர் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்களாம். இப்போ இவர் பேசுறதுல வந்து 4 பேர் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன ஆச்சு? யாருமே கேக்குறது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல. அதனால வந்து அங்க ஆட்சியில வந்து என்ன நடக்குதுன்னே வந்து சிலருக்கு அதான் இளைஞர்களுக்கு எல்லாம் வந்து தெரியாம இருந்துச்சு. இப்ப விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து அவருடைய ஆட்சி காலம் நடந்துட்டு இருக்கும் போது எல்லாருமே வந்து சட்டசபையில வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்து இங்க இனிமே வந்து ஒரு சின்ன சின்ன தப்பு நடந்தாலுமே எல்லாருக்குமே அது தெரிய வரும். ஃபர்ஸ்ட்ல வந்து யாருமே அதை அவள பெருசா எடுத்துக்கல. அதனால வந்து அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது, அங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. அதனால வந்து இளைஞர்கள் மத்த மக்கள்லாம் வந்து அதை கண்டுக்கிறது இல்ல. அதான் பட் வந்து சொல்றாரு. இப்போ ஒரு நாளுமே என்ன நடக்குது, சட்டசபையில என்ன பேசுறாங்க, யாரு என்ன பேசுறாங்க, என்ன புது மாற்றம் எடுத்துட்டு வராங்கன்னு கண்காணிக்கப்பட்டுட்டே தான் இருக்காங்க. இப்ப வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பொறுப்பு அதிகமாகி தான் ரொம்ப இருக்கு. இருக்கு, கடமை அதிகம். சொல்லப்போனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்வர்லாம் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு வந்து பல 108 எம்எல்ஏ தாவேகாக்கு மட்டும் இருக்காங்கன்னா, அங்க ஓட்டு யாருக்கு குடுத்துருக்காங்கன்னா அந்த எம்எல்ஏ கிடையாது. பல பேருக்கு எம்எல்ஏ வந்து ஃபேஸ் யாருன்றது தெரியல. இப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேயா? அது தப்பு கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா உளுந்த ஓட்டு எல்லாமே யாருக்கு? திரு விஜய் அவர்களுக்கு. அதனால திரு விஜய் அவர்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம். அதுக்குள்ள நாம அப்புறமா பேசுவோம். சரி, ஓகே. நான் இப்ப நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி வந்து விஜய்ன்ற ஒருத்தருக்காக தான் வந்து எல்லாருமே ஓட்டு போட்டுருக்காங்க. இவங்களால இப்ப ஒரு விஜயே சமாளிக்க முடியல. இப்ப உள்ள 108 விஜய் இருக்காங்க. அவங்கள எப்படி சமாளிப்பாங்க? அவ்வளவுதான், இனி ஓடுனார்ல. இனிமே தினம் தினம் ஓடுவாரு. நாலா பக்கமும் ஓடுவாரு. அதான் சொன்னேன். இந்த விஷயத்த தான் நான் சொல்ல வந்தேன். உதயநிதி சொல்றாரு, ரீல்ஸ் தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்றாங்களே. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா இப்படி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்தாரு இப்படி. அந்த காட்சி பார்த்துருக்கியா? ஸ்டாலின் அவர்கள் சட்டையெல்லாம் அப்படியே கிழிச்சிக்கிட்டு போயிட்டு பெரிய இது மாதிரி வீராப்பு மாதிரி 6 பேக் பாடி வச்சிருக்க மாதிரிலாம் போய் காட்டினார் ஒரு வாட்டி சட்டசமன்றத்தில். ஏன் அதெல்லாம் ஸ்கிரிப்டடா? அவர்லாம் நடிக்க இருக்கலாம். வந்தாரா? அவருமே ஸ்கிரிப்டட் தானேண்ணா? என்ன அவருக்குமே எழுதி தானே குடுக்குறாங்க. எல்லா பிரஸ் மீட்லயும் சரி, இவர் பிரஸ் மீட்ல பேசலன்னு சொல்றாங்க. பிரச்சாரத்துல பேசலன்னு சொல்றாங்கல்ல. அவருமே எல்லா இதுலயும் வந்து பேப்பரை பார்த்து தானே பேசிட்டு இருக்காரு. ஆமா, பேப்பர் பார்த்து தான் பேசுவார். அதுவும் ஸ்கிரிப்டட் தான். ஆனா அவங்களும் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஐயோ, நாங்க ஒத்துக்க மாட்டோம். நாங்கெல்லாம் எங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைனாலே பேப்பரை பார்த்து தான் படிப்போம். பார்த்தாச்சும் ஒழுங்கா படிக்க தெரியுமா அவருக்கு? பார்த்தும் பல பிழைகள் இருக்கும் தெரியுமா? எழுதி கொடுத்தது அப்படியே படிக்கிறது. சரி, ஓகே, இவரு ஸ்கிரிப்ட் எடுத்து இது வரைக்கும் சினிமால இருந்து வந்தாரு. ஸ்கிரிப்டை பார்த்தாச்சும் ஒழுங்கா படிக்கிறாருல. யாராவது அந்த முதலமைச்சர் ஆகுறப்ப அந்த உறுதிமொழி எடுப்பாங்கல்ல, அப்படியே கெத்தா பார்க்காம பிழை இல்லாம சூப்பரா சொன்னாரா இல்லையா? நீங்க பார்த்து படிக்கிறீங்கல்ல, அதுலயாச்சும் தப்பாதான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தும் படிக்க தெரியல, ஆட்சியும் பண்ண தெரியல, ஒன்றும் பண்ண தெரியல. ஆனா பார்ட்டி ஃபண்ட் மட்டும் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க, கொள்ளடிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா மக்கள் என்னதான் பண்ணுவாங்க? அதான் தெளிவா ஒரு விஷயம் விஜய் சொன்னார். சமூக நீதின்றீங்க. கூட்டணி ஆட்சி இல்லாம பவர் ஷேர் கொடுக்காம ஊழலை எப்படிப்பா நீங்க தடுப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டார்ல. நங்கு 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 நங்குன்னு மண்டையில கொட்டின மாதிரி ஒரு கேள்வி. இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டா திமுக காரனுக்கு வலிக்குமா வலிக்காதா? உரைக்காதா? உரைக்குமான்னு தெரியல. அத ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னு புரிஞ்சாதானே. புரியும் அதெல்லாம். ஏய், கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டுச்சா? இல்லை ஒட்டலாம். ஓகே, கிளம்பலாம். ஏய், யாரா அது? அந்த சூனா போனாங்க அப்படி பார்த்துருக்கியா வடிவேலு? அந்த சூனா போனா ஸ்டாலின், சூனா போனா உதயநிதி அப்படின்ற மாதிரி தான் சீன் போயிட்டு இருக்கு. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணே ஒட்டக்கூடாது.
போ 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 அப்படிதான் இருக்கும் இனிமே. ஓகே. நான் அதே மாதிரி வந்து திமுக ஆட்சி காலத்துல வந்து அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நாங்க வந்து திராவிட மாடல் ஆட்சி, நாங்க வந்து சமூக நீதி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து விஜய் அவர்கள் வந்து இததான் வச்சு ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாரு. என்னன்னா, நீங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்களே, ஆனா உங்க ஆட்சி காலத்துல வந்து எத்தனை பட்டியல் இனத்தவர்களுக்கு வந்து நீங்க சீட்டு கொடுத்திருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவருடைய ஆட்சியில வந்து எத்தனை சீட்டு கொடுத்ததாகவுமே சொல்லியிருக்காரு. திமுக சமூக நீதி ஆட்சி தான். வேங்கவேல் சம்பவம் பார்த்திருக்கேன். எப்படி சொல்றீங்க? வேங்கவேல் சம்பவத்துல எப்படி ஒரு சமூக நீதியை நிலைநாட்டினாங்க, பார்த்தோம். செம்மையா நிலைநாட்டினாங்க. பார்த்தோம். அதுக்கப்புறம் அஜித் குமார்னு நினைக்கிறேன், அவர் கேஸ்ல எப்பேற்பட்ட ஒரு சமூக நீதியை நிலைநாட்டினாங்க. வா ஃபோனு, அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது, தெரியாம நடந்துருச்சுமா மன்னிச்சிருக்குமா, யாரு அவங்க முதல்வர், அப்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். இந்த இப்ப அப்பாவை காணோம், அவரு. எல்லாருக்குமே வந்து சமூக நீதினா திமுக தான். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான், சூப்பரா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்கும்போது நாங்க போய் கூலி படம் பார்ப்போம். அதெல்லாம் சமூக நீதி தானே, ஆமா. சூப்பர் சமூக. அது வந்து சமூக நீதி மட்டும் இல்ல, அதுல அந்த படத்துல அந்த இது சொல்லியிருக்காங்கல்ல, சமூக நீதியா இருக்கணும், இது மாதிரி நல்லது பண்ணணும்ட்டு. நாங்க இங்க பண்ணலனாலும் போய் படத்துல பண்ணிருக்காங்க, அத போய் பாராட்டிட்டு வருவோம்ல நாங்க. ஆமா, அதெல்லாம் ரீல்ஸ் கிடையாது, அதெல்லாம் ரியல். ஆமா, ரியல் சமூக நீதி, சூப்பர் சமூக நீதி. இப்படி வச்சிடலாம், இனிமே இப்படி கூட வச்சிடலாம், சூப்பர் சமூக நீதி ஆட்சி திமுக திராவிட மாடல் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். வெக்கமாவே இல்லையா உங்களுக்குலாம் நான் கேட்கறேன். அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஏய் கட்டுப்பாவதுரா, அமைதியா இருக்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நேத்து வரைக்கும் முதல்வர் பேசவே இல்லைன்னு ஒப்பாரி. ஓகே, இன்னைக்கு முதல்வர் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு ரீல்ஸ் பண்ணிட்டாருன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருங்கடா. 5 வருஷம் உங்களுக்கு 5 வருஷம் இல்லை, இனிமே ஒப்பாரி மட்டும்தான். ஒப்பாரி வச்சுக்கிட்டே ஜாலியா இருங்க. அதுதான். அதே மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் கொடுத்த பிரஸ் மீட்லயுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதுதான் ஆல்ரெடி பேசுன மாதிரி வந்து ஆடியோ லான்ச்ல பேசுற பாணியிலே வந்து இருக்கு. இங்க வந்து தியேட்டரா மாத்திட்டாங்க. அதே மாதிரி வந்து இன்னும் பாட்டு டான்ஸ் தான் ஆடல, இன்னும் ஐட்டம் சாங் கூட ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் கூட சொல்லியிருந்தாரு. இவர் ஆடாத ஐட்டம் டான்ஸா கேக்குறேன். அந்த ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு பாட்டு ஆடி இருப்பார், அவரை சந்தானம் ஆடி இருப்பார். பாத்திரியா, டான்ஸ் ஆட தெரியாது, நடிக்கவும் தெரியாது. என்னன்னா எப்படி சொல்லிட்டீங்க? நடிக்க தெரியாதுன்னு சொல்லலாமா? நடிக்க நீ எந்த நடிப்பு தெரியாதுன்னு சொல்ற? சொல்லலாமா? எப்பேற்பட்ட நடிகர்கள் அவங்க எல்லாம். ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். ஆஸ்கார். நிறைய படம் நடிச்சிருக்காரு. அவங்க கூட தானே, அவங்க ஃப்ரெண்டு தானே ஆஸ்கார் நாயகன் கூட. ஆஸ்கார் நாயகனை ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு நடிக்க தெரியலன்னு சொன்னா சும்மாவா? நீ அப்படி வேற. ஆமா, அப்படி வரும். அப்படி வேற. புரியுது. அதான் சொல்றேன், இவங்களுக்கு வந்து இனிமே உதயநிதி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறதுக்கு. அதை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தி, இன்னமும் இந்த கட்சியில இருக்க பல பெருசுகள்லாம் இருக்குல்ல, அந்த பெருசுக்கு கூட ஐடியால தான் இவர் பேசுறாரான்னு நினைக்கிறேன். இவரு சொந்த மாதிரி ஐடியா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பெருசுங்க கொடுக்குற ஐடியாலாம் உதயநிதி அவர்களே பேசுனீங்கன்னா போயிடும். ஏற்கனவே ஒருத்தர் எடப்பாடி போனாட்டி எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு, இப்போ அவர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரு. அதே நிலைமைக்கு நீங்க வந்துடாதீங்க, உங்களுக்கு இன்னும் வயசு இருக்கு அப்படின்னு ஸ்டாலின் அவர்களாச்சும் கொஞ்சம் சொல்லட்டும். இல்லாட்டினா அவராச்சும், ஸ்டாலின் ஆச்சும் கிட்டத்தட்ட 8-9 வாட்டி எம்எல்ஏவா இருந்திருக்காரு. இவர் இப்போதான் 2வது வாட்டி எம்எல்ஏ. இப்போவே டாடா பாபையை கட்டிட்டு அமுச்சு விட்டுருவாங்க. சேப்பாக்கத்தில் 7000 ரோட்ல தான் ஜெயிச்சிருக்காரு. இப்போவே அடுத்த வாட்டி ஜெயிப்பாரானே தெரியல. அந்த மாதிரி நிலைமைக்கு போயிருச்சு. மொத்தமா க்ளோஸ் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு நிலைமை. அதை காப்பாத்திக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் உதயநிதி கையில தான் இருக்கு. பெருசுங்க பேச்சு மட்டும் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. சரி, ஓகே. நான் அதே மாதிரி வந்து உதயநிதி அவர்களுடைய பிரஸ் மீட்டை பத்தியுமே நம்ம பேசணும். அதுல வந்து ஒரு பர்சனல் அட்டாக் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அதை நோட்டீஸ் பண்ணீங்களா? இவங்களுக்கு வந்து அரசியல் பண்ண தெரியாது, வன்மத்தை கக்க தெரியும். உள்ள அவர் என்ன சொன்னாரு, ஒரு குட்டி கதை சொன்னாரு. அது என்ன ஸ்டோரின்றது எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. அப்பாவை காணோம் அப்படின்றது. அது வந்துட்டு வைத்தறிச்சல் பிடிச்சிட்டு அச்சுச்சோ எந்தையாவது சொல்லி அடிக்கணுமே அப்படின்னு பேசி ஒரு பர்சனல் அட்டாக்காக வெளியில போய் பண்ணியிருக்காரு. என்னன்னா, செங்கல்பட்டு கோர்ட்ல கணவனை காணாம, அது எங்க போகுதுன்னு தெரியுதா? தெரியுது. எதுக்கு உதயநிதி இதெல்லாம் நமக்கு? ஏற்கனவே உங்க மேல பல நடிகைகள் மேல சர்ச்சை இருக்குன்ற மாதிரி பல விஷயங்கள், பல பேர், ஒருத்தர் சவுக்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தாரு, அவர் சொல்லாத அந்த குற்றச்சாட்டே கிடையாது. அதை தான் போட்டு இன்னைக்கு ஃபுல்லா வெர்ச்சுவல் வாரிசு அதை போட்டு ஓட்டுன்னு ஓட்டுவாங்க இன்னைக்கு. ஓகே, ஒருத்தவங்க அரசியலா உள்ள பேசுறது வேலை, வெளியில வந்து ஒரு பர்சனல் அட்டாக் பண்றது வேற. அந்த அறிவு கூடயா இல்ல எதிர்கட்சி தலைவருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் பக்குவப்பட்டு இனிமே வச்சு திருந்திக்கணும். இல்ல மறுபடியும் நான் இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் பண்ணுவேன்னா, பசங்க இருக்கானுங்க சமூக வலைதளத்துல வர்ச்சுவல் வாரியர்ஸ், இப்ப என்ன வேணாலும் கிளறுவானுங்க, பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற அடியில என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு வார்த்தை கூட ஃபேமஸா போயிட்டு இருக்கு, குஜிலி மஸ்தா. உதயநிதியை குஜிலி மஸ்து செய்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு தமிழ் டைட்டில் போட்டு வீடியோ வரப்போகுது. அப்படிதான் நடக்கும். பர்சனல் அட்டாக்ன்றது திமுகவோட டிஎன்ஏல இருக்கு.
அந்த டிஎன்ஏவை மாற்றிக்காதோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் உதயநிதி கையில் தான் இருக்குது. மாற்றிக்கலைன்னா குஜிலி மஸ்துக்கு கன்ஃபார்ம். ஓகே, நம்ம அடுத்த டாபிக் நம்ம போக பேசுவோம். சரி, ஓகே. எப்பவும் போல இன்னைக்குமே வந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசணும். இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்களை பத்தி பேசுவோம். நன்றி. நன்றி.